गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सरस्वती नमस्तुभ्यां वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। सदाशिवसमारम्भां शङ्कर आचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर मां पाहि। हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर मां पाहि। हर हर शंकर मां पाहि। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। सम्प्राप्ते सानिहिते काले नहि नहि रक्षति कृङ्करणे। मूढजहि धनागम तृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा। यल्लभसे निजकर्मोपातं वित्तं तेन विनोदय चेतं। नारीस्तरभर नाभिरेषां दृष्ट्वा माघमोहावेशम्। एतन्मासवसादिविकारं मनसि विचिन्तय वारं नलिनीधलगतजलमतितरलं तद्वज्जीवितमजितय चपलं। विद्येव्याधविमानग्रस्तं लोकं शोकमतं च समस्तं। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। गोविन्दं भज मूढमते। भगवत्पाद शंकराचार्य दीन दयालु கிருஷ்ணா பகவான் மாதிரி எல்லா தெய்வங்களுக்கு மேலே அவதார புருஷர்களாக இருந்தாலும் கலியுகத்தில் பகவான் என்ன சொல்லியிருக்கார், மகான்கள் தான் நினைத்த போதெல்லாம் அவதாரம் எடுப்பார், முடிவில் தான் கலி பகவானே வரப்பார். அது இருக்குது, எங்கேயோ எட்டி இருக்கு. எத்தனை அவதார புருஷர்கள் வரா நமக்கு தெரியாது, வந்துட்டே இருக்கான். நமக்கு தெரியாததெல்லாம் அவள் சஞ்சாரம் பண்ணுறான். மகான்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு இங்கே எங்கேயோ ஒரு மடத்தில் ஒரு மகான் இங்கே இருக்காருன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு 30 கிலோமீட்டர் சுற்றி வர ரேடியஸில் சுபிக்ஷம் உடனே தெரியும். துர்வாசனை இருக்காது. யாராவது போட்டி போடுறேன் இன்னைக்கு போராட்டம் நடத்தினா தானாகவே அவர் இருக்கிறது தெரியாது. ஒரு சத் சங்கத்தில் அவர் பிரவச்சனம் பண்ணுறாருன்னா அது விஸ்தாரம் கூட. அங்கே யஜ்ய மாதிரி பண்ணுறதுன்னா அதோட ரேடியேஷன் வைப்ரேஷன் கூட. தர்மோ ரக்ஷதி தர்மஹான்னு இதை வச்சு தான் சொல்லியிருக்கா. யார் தர்மம் பண்ணுறா யார் பண்ணலைங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி அதை பற்றி நம்ம என்ன எதுக்காக அவரை ஞாபகம் வச்சுக்கிறோம்? 1500 வருஷத்துக்கு 1600 வருஷத்துக்கு முன்னாடி
சொன்ன அவரோட ஸ்லோகம் ஸ்ருதி பிரகரண பாஷ்யம்லாம் எப்படி பகவத்கீதை தினம் தினம் நம்மளே தான் அர்ஜுனன் நம்மளே தான் கிருஷ்ணன் சொல்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை நம்ம அதை தேர்ந்தெடுத்து புரிஞ்சிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுறோம். அதுக்கு அவரோட குரு கட்டாட்சம் குரு கிருபா இருந்தால்தான் இப்படி ஒரு சமயத்தை ஒதுக்கணுங்கிற எண்ணம் அது நம்ம மனசில் இறங்கிறதா இல்லையாங்கிற பிரச்சனை கிடையாது, தானாக இறங்கும். அந்த ருச்சி அது அனுபவம் வரும்போது அவர் மூடமத்தேன்னு நம்மளை திட்டுறாரான்னு கேட்டால் அவர் திட்ட இந்த ஆரம்பத்தில் அவர் செம்மட்டி கொடுத்து அடிக்கிறாரு நீங்களே ஓங்கி ஓங்கி சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு 5 வயசு 3 வயசில் எது விளக்கனையும் கொடுப்பா, ஜாங்கிரியும் பண்ணி கொடுப்பா. அந்த விளக்கனை போட்டும்போது அடித்து தான் போட்டுவா. அதே மாதிரி அந்த காருண்ய பாவனையோட நம்ம எல்லாரும் ஒழுங்காக இந்த எடுத்த நரஜன்மத்தோட சஃலத்தை அடையணுங்கிறதுக்காக அந்த செம்மட்டி அடிங்கிறது உண்மைதான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதை எதுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அனுக்கிரகத்துக்காக, நம்மளை அனுக்கிரகம் பண்ணறதுக்காக அந்த மூடமத்தேங்கிறத நம்ம அந்த எண்ணத்தோட அந்த பாவனையோட புரிஞ்சுக்கணும். ரைட்டு 3 தரம் பஜகோவிந்தன் சொன்ன மாதிரி 3 வருடம் மூடமத்தேன்னு சொல்லியிருக்கிறேன்னா 3 தரம் இல்லை, வாழ்நாள் முழுக்க இனிமேல் சொச்ச காலம் நம்ம எதை நம்ம பண்ணினாலும் பஜகோவிந்தன் மறக்கணுமோ இல்லையா நம்மளே நமக்கு மூடமத்தேன்னு சொல்லிக்கலாம். நம்மளை திருத்தி கொள்ளறதுக்கு செல்ஃப் அனாலிசிஸ், மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிற செல்ஃப் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் மட்டும் கிடையாது. அது முன்னாடி 300 ரூபா கூட ஹீமோக்ளோபின் பார்ப்பான், இப்போ 700 ரூபா கூட 1700 வேரியேஷன்ஸ் கொடுக்குறான். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பிளட்டு டெஸ்ட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு டெஸ்ட்டு பண்ணி ரிசல்ட்டு யாருக்கு காண்பிக்க போகிறோம்? யாருக்கும் நம்ம ரிசல்ட்டு காண்பிக்க வேண்டாம். நம்ம எங்கடா இருந்தோம், இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரசிச்சிருக்கிறோமே, அப்போ இது எல்லாம் எதை நோக்கி? லட்சியம் என்ன? மோட்சங்கிறது எங்கேயோ இல்லை, இன்றைக்கே இங்கேயே உன்னிடத்தில் இருக்குன்னு அவர் ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டாரோ இல்லையோ கேரண்டி ப்ரூஃப் பஜகோவிந்தத்தில் நமக்கு வரப்போகிறது. ஏற்கனவே வந்தாச்சு. நம்ம அந்த கடைசி ஸ்டாண்ட்ஸா போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு எந்த அளவுக்கு வைராக்கியம் வளர்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் வைராக்கியங்கிறது பல விஷயத்தில். இப்போ இதுலேயே நம்ம பார்க்கலாம். திருஷ்ணான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். தன ஆகமன திருஷ்ணா. ஆகமனத்துக்கு வந்த பணம் வரப்போகிறோம், வந்தால் என்னென்ன பண்ண போகிறோம் அதை சாக்கிட்டு வர ஆசை எல்லாமே. 7 இயர் பிளான், 6 இயர் பிளான், 5 இயர் பிளான்னா கவர்மெண்ட் போடுறது ஒன்றுமே இல்லை. நம்ம கல்யாணம் பாருறதுக்கு முன்னாடியே பேரன் பிறந்தா அவனுக்கு என்ன பண்ணணும்னு தாத்தா பாட்டியெல்லாம் யோசனை பண்ணிடுறா. அது எத்தனை வருஷம் பிளானிங் இல்லை. இன்னும் இங்கே ஜாதகமே போய் பார்க்கறது இல்லையா. ஆனால் என்றைக்கோ கல்யாணம் நடக்கும். ஆனால் பிளானிங் அந்த அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு திருஷ்ணா. இது எப்படி இருக்கும்னாக்க, விதை வெடிச்சதுக்கப்புறம் அறுவடை வரத்துக்கு முன்னாடியே விவசாயிகள்லாம் எத்தனை 2 போகம்பா 3 போகம்பா, அதை எக்கனாமிக்ஸில் சொன்னாக்க டேர்ன் ஓவர் ஆஃப் ஃபைனான்ஸ், ரொட்டேஷன் ஷேருனாக்க டிவிடெண்டும்பா. முன்னாடியெல்லாம் ஃபிக்ஸட் டிபாசிட் நீட்டாக 10%, 12%. இன்றைக்கி கம்பெனி திவாலா, பேங்க் திவாலா, எல்லாருமே திவாலான்னு தெரியாது. ஆனால் திருஷ்ணா, அந்த திருஷ்ணா அளவுக்கு நமக்கு மனசு போகிறதுன்னா ஒரு தரம் யாராவது ஒரு அடி அடித்தா தான் நம்ம அதுலேருந்து சரி நம்ம ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி இந்த மூடமத்தே இதை நம்ம எடுத்துக்கணும். ரைட்டு. இத்தனை வயசுக்கு அப்புறம் இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அது நிஜமாகவே நமக்கோ வயசாச்சு. நமக்கு வயசு ஆனதுக்கு அப்புறமாவது தெரிஞ்சுக்கலாமானாக்க இப்போ நமக்கு நேரம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இத்தனை நாள் முட்டிக்கோ மோதிக்கோன்னு எங்கேயோ போய் விடாத குறையா யாரோ நம்மளை தூக்கி விட்டுட்டான். இப்போ தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது.
இப்போ செல்ஃப் சஃபிஷியன்ட்டுங்கிறது நம்மளாக தான் நம்மளை ஸ்திரப்படுத்திக்கணும், நம்ம மனசை நம்ம தைரியப்படுத்திக்கணும். இந்த ஆன்மீக விஷயத்தில் தூக்கி விடுறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் அவாலே தான். மற்றவா வழி காட்டுறான், பஜகோவிந்த வழி காட்டுறது. அந்த நம்மளை தூக்கி விட்டுருக்கிறதுங்கிறது ரெண்டு விதி. சும்மா 12வதுக்கு மாடி போகிறதுங்கிறதுல நேத்தி மட்டும் எனக்கு இதில் ஒரு ஆசை இருந்ததை, அது துச்சம், அந்த ஆசையில் வியர்த்தம், அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆசையே. அந்த மாதிரி ஒரு மனோநிலையை வளர்த்துண்டா ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துடும். இன்னொன்று இருக்கிற நேரத்தில் அது தூங்குறோமோ படுக்கிறோமோ நடக்கிறோமோ கால் டாக்ஸியில் போடுறோமோ ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறோமோ லேட் ஆச்சுன்னு புகார் பண்ணக்கூடாது. அந்நேரத்தை ஆஹா எனக்கு இது மட்டும் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் சிந்திக்கிறது, பகவத் நாமத்தை சொல்லுறது, பஜகோவிந்தை நினைக்கிறது, உபனிஷத்தில் என்ன சொன்னான்னு சொல்லுறது, திவ்ய பிரபந்தம் என்ன சொன்னால் திரும்ப அந்த ஆன்மீக சிந்தனை இருக்க பசியும் வரும், கோபமும் வரும், கோபம் போயிடும், சாந்தம் வரும், சாந்தம் வந்தால் பசியும் போயிடும். எல்லாத்தையும் ஆரம்பத்தில் கண்டிப்பாக தேவைப்படும். நினச்சிண்டா உடனே எதையும் விட முடியாது, விடணும்னு சொல்லவும் இல்லை. எப்போ நம்ம ஒன்றுத்திலிருந்து வெளியில் வருவோம், சுகம் துக்கம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. நமக்கு இதுக்கு வேதத்திலையோ உபனிஷத்துலேயோ ரெண்டு மார்க்கம் சொல்கிற. மோக்ஷங்கிறது நிவிருத்தி மார்க்கம். இந்த நிவிருத்தி மார்க்கங்கிறது இந்த சம்சார பந்தனத்திலிருந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு நிவிருத்தி மார்க்கம்னு சொல்கிறோம். இந்த நிவிருத்தி மார்க்கம் அடையிறதுக்கு ரெண்டு பிரான்ச்சு. எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதோ அது தேவைப்படும். அந்த திசையை இப்போ நம்ம கனகதார ஸ்லோகம் படித்தா நெல்லிக்காய் மாதிரி சொர்ணம் விழுங்கிறதுக்கு படிக்கக்கூடாது. அந்த கனகதார ஸ்தோத்திரத்தில் எப்படி எத்தனை தரம் நமஸ்காரம் பண்ணுறோம் தாய்க்கு, எத்தனை வரும், என்னென்ன இதெல்லாம் அதில் பகவத் பாதர் சொல்லியிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையை அனுபவித்து அந்த மாதிரி நமக்கு அனுகிரகம் வரணும். நமக்கு நெல்லிக்காய் விழுந்தால் மறுபடியும் அதை சேஃப்டி டிபாசிட் லாக்கர், சாதாரண நெல்லிக்காய் வச்சாலும் ஊறுகாய் போட முடியல, நமக்கு உடம்பு ஒத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு அதில் ஒரு திருப்தி இனி அது வேண்டாம்னு சொன்னால் இந்த சுகத்தை தேடுறோம். இந்த சுகத்தை தேடுறது ஒரு நல்ல மார்க்கம். அதே சமயம் சுகம் வரணுன்னாக்க துக்கம் வராமல் இருக்கணும். துக்கம் வராமல் இருந்தாலே பாதி சுகம். சுகமும் வந்துருக்கு, துக்கமும் வந்துருக்கான சம்சார பந்தனம். இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு சுகத்தை மட்டும் வரணும்னு நினச்சா முடியாது. ஏன்னா சுகமும் துக்கமும் சேர்ந்து போகும். அப்போ அந்த துக்கம் வராமல் இருக்கிற சுகம்தான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்கு இந்த நிவர்த்தி மார்க்கம் போகணும். அப்போ இந்த சத் சங்கத்தில் இந்த மூடமத்தே மூடமத்தே மூடமத்தேன்னு நம்மளை சொல்லிக்கும்போது என்ன ஆகிறதுனா, எப்போ நமக்கு ஒரு பொருளில் திருப்தி வரும்னா அதனால நமக்கு இனி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பிரயோஜனம் இருக்க, அது வேற யாருக்கோ பிரயோஜனமாக இருக்கலாம். எனக்கு அதனால் இனி ஒன்றும் ஆக போவதில்லை, எனக்கு அது இனி தேவையில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வைராக்கியம் வளர்த்துக்கிறதுக்கு இந்த பஜகோவிந்தம் மனுஷால பறந்துக்கும். எல்லா ஜீவராசிக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆறாவது அறிவு. இந்த 6 அறிவு இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு இன்றைக்கோ திருப்தி வந்திருக்கும். இந்த 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்ததுனால யோஜனை பண்ணி நிஷ்காமாயன்னு படிப்பான். அந்த நிஷ்யை சுவாலை பண்ணிடுவான். காமாய ஆசைக்குத்தான். அந்த ஆசைப்படணும், பால் குடிக்கிறதுக்கும் ஆசைப்படணும், பாதாம் பால் சாப்பிட்றதுக்கும் ஆசைப்படணும், ஒரு இடத்த போய் சுற்றி பார்க்கறது ஆசைப்படணும். அது எல்லாத்துக்கும் அவர் கூடாதுன்னே சொல்லலை. அந்தந்த வயசுக்கு எதை அனுபவிக்கணுமோ அளவோடு அனுபவிச்சுட்டோ ட்ரா எ லைன் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்.
நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு அரியர் இப்போனா பாருங்க, முன்னாடியாவது படிக்கும்போது 4வது படித்த கணக்கு வாய்ப்பாடு 12வது எஸ்எல்சி மட்டும் தேவைப்படுது. இப்போ காலையிலே சொல்லிட்டான் 6 மாதத்துக்கு ஒரு செமிஸ்டர், அப்புறம் அந்த சாப்டரே கிடையாதுன்னு. விட்டு விட்டால் படிக்கிறா, விட்டு விட்டால் பாஸ் பண்ணுறா, நிறையா டிகிரி வாங்குறான். அப்போல்லாம் எஸ்எல்சி ஒரு டிகிரி தான். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு கோர்ஸுன்னு அந்த திருப்தின்னு எதுக்கு அந்த அவுட் ஆஃப் போர்ஷனுங்கிற மாதிரி இனிமேல் எனக்கு அந்த சிலபஸில் கிடையாதுன்னு நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக விடணும். இதில் சாப்பாடு மாத்திரம் கிடையாது. இப்போ அடுத்தது அதெல்லாம் தான் வரப்போகுது. அர்த்தம் அனர்த்தம் எல்லாமே வரப்போகிறது. இப்போ ரொம்ப ஒரு துல்லியமான டாபிக். இன்னும் அதில் வெட்கப்படுத்தவும் கிடையாது. விஷயத்தில் உள்ள விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேகம்னு ஒன்று 6 நிலையை எல்லாருக்கும் உண்டு, எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. அது சம்ஸ்கிருதத்தில் அஸ்தி, அடுத்தது ஜாயத்தே, வர்த்தத்தே, விகரத்தே, அப்புறம் என்ன ஆகுது, விகரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, க்ஷயத்தே விநாசயத்தே. 6 சொல்லுங்க. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தே, விகரத்தே, அப்புறம் க்ஷயத்தே, விநாசி. இது ரீசைக்கிளிங் ஆஃப் எனி பயோலாஜிக்கல் ப்ரொசஸ்ன்னு பிளான்ட் ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், எல்லா குழந்தைகளும் 5வது ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறது. கர்ப்பத்தில் இருக்கும். அப்புறம் ஜனனம், அஸ்திங்கிறது உருவாகுது. ஜாயத்தை ஜனனம், நாமகரணம், புண்ணியாவதனம், தொட்டில் போடுறது, எல்லாம் கேக் வெட்டுறது எல்லாம் ஆகிடும். வர்த்தத்தை வளர்ந்துட்டே போகிறது. அப்புறம் விற்கிறத்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐடியாலாம் மாறுறது, ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத்து, எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்புறம் க்ஷயத்தை தேய்மானம். இந்த வர்த்தத்தை மட்டும் ஒழுங்காக இருப்பான். இந்த விற்கிறதுலாம் எல்லாமே எங்கெங்கெல்லாமோ திக்கு தெரியாத காட்டில் போய் மாட்டின்ட்டுருவோம். அப்புறம் க்ஷயத்தேன்னு ஆரம்பிக்கும் போதோ அடராமா, அச்சோ, ஐயா, இவரா, அவரா எல்லாம் வரும். ஆனால் ஒரு நாளைக்கு விநாசம் கண்டிப்பாக முடிவு தான் உண்டு. இது நம்ம தாராக மந்திரம், ராம மந்திரம் மாதிரி சொல்லிக்கோன்னு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டா எல்லாத்துலேயும் இதே தான். இது நம்மளோட உயிருக்கு மாத்திரம் இல்லை. பசின்னு ஒருத்தருக்கு வந்தால் அவள்கிட்ட போய் இப்போ உனக்கு கோகோ பழம் வாங்கிட்டா, வேண்டாம், கஞ்சியோ உப்புமாவோ ஏதோ ஒன்று என் பசிக்கு கொடு. 4 ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறம் ருசி அது மட்டும் அது நேத்திக்கு பண்ணினதா, உப்பு போட்டாலா போடலையா தெரியாது. அவசர உதவிக்கு ஃபஸ்ட்டு அது எல்லாருக்கும் ஓணும். இந்த ருச்சின்னு வந்துருத்தோன்னா சாய்ஸ், அங்கே தான் நம்ம மனசு வேலை பண்ணணும். இந்த மனசு வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டுனாக்க லிமிட்டே கிடையாது. அந்த லிமிட் இல்லாமல் போகும்போதோ ஆஷாயே தாசாங்கிற மாதிரி ஆசைக்கும் அளவு இல்லை. அது தாய்மானவர் சுவாமி சொன்னாலும் சரி, பட்டினத்தார் சொன்னாலும் சரி, இன்னொரு அது என்ன வைராகியத்துக்கு பட்டாத்திரை அவரோட வைராகிய சதகம் இருக்க, அவெல்லாம் பார்த்தா வைராக்கியம் எப்படி வரும். ராஜா மாதிரி இருந்தவனுக்கு ஒரே நொடியில் வைராக்கியம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஆசை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு முக்கியத்துவம். ருச்சிக்கு நாக்கு, ஒரு பொருளுக்கு பார்வை, ஒரு இடத்துக்கு போனாக்க கால் மனசு. ஆனால் இப்போ அடுத்தது வருது இல்லையா, காம குரோத லோப மோக வாத்சல்யா. இது நடுவில் என்ன, மதம். இத்தனை வரிசையாக இருக்கும்போது சதுர்வித புருஷார்த்தன்னு சங்கல்பத்தில்
வாத்தியார் சொல்லிடுற நம்மளும் அக்ஷதை போட்டுன்ட்டு அவர் சொல்லும்போது கடைசியாகவே அக்ஷதை கீழே போடுங்க போது தான் சரி கையில் இருக்கிறத உதறணும்னு தோணும். அந்த சதுர்வித புருஷார்த்தங்கிறது இந்த 4 சுகம்: தர்ம, காம, மோக்ஷ, அர்த்த. இப்போ பார்க்க போனால் உண்மையில் அர்த்த, காம, தர்ம, மோக்ஷ அதுதான் அதோட சரியான ஆர்டர். அதை சம்ஸ்கிருதத்தை சொல்லணும்னோ அதை ஒரு சந்தோஷம் அது சொல்லுறதுல அப்படி சொல்கிறாலே தவிர, ஒரு பூஜை பண்ணி ஒரு 2 வாழைப்பழம் வாங்கணும், ஒரு வெத்தலை பாக்கு வாங்கணும், ஒரு பஞ்சபாத்திரம் வாங்கணும், ஒரு பலகை வாங்கணும், தீபத்துக்கு நன்ன ஓணுனாலே அர்த்தம் ஓணும். அது 4 வேணுமோ, 4 ரூபா வேணுமோ, $4 வேணுமோ, ஸோ அந்த அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு தேகத்தில் தெம்பு வேணும். அதனால் அர்த்தம் தான் முன்னாடி. அதனால தான் அவர் முதல் இது வந்து தனத்தை பற்றி முதல் இதெல்லாம் சொல்லிட்டார். அர்த்தம் இல்லாமல் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் தேவ பூஜை, பித்திரு பூஜை எல்லாமே பண்ண முடியும். அப்போ இந்த அர்த்தம் வந்ததுக்கு அப்புறம் காமம்னு ஒன்று வரும், ஆசை. இந்த ஆசை சம்பாதிக்கிறதுலையும் வரணும், செலவு பண்ணதுலேயும் வரணும், அனுபவிக்கிறதுலையும் வரணும். எதை அனுபவிக்கலாம், எதை செலவு பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாங்கிறதுக்கு தான் நியமங்கள் இருக்கே தவிர, அதே எல்லவத்தே நிஜ கர்மோபாத்தம் உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறோ அதை கண்டிப்பாக சம்பாதி, அதை வச்சுண்டு பரம சௌக்கியமாக இருன்னு அந்த 2வது இதில் சொல்லிட்டார். எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும், எப்படாவது சம்பாதிக்கணும், குறுக்கு புத்தியில் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை வட்டிக்கு குட்டி போடுறதா, குட்டிக்கு வட்டி போடுறதான்னு சேமிக்கணும், அது வேண்டாம். அது எங்கேயோ போய் விட்டுரும். அதை மாதிரி நம்ம பார்த்துன்னு வரும்போது தேகத்தோட ஒரு இன்பம் யாராலையும் மறுக்க முடியாது. இது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து எந்த வயசானாலும் அது ஒரு உணர்வு. இதில் என்ன ஒரே ஒரு டேஞ்சர்னு சொல்கிறோமோ, ப்ளஷர்னு சொல்கிறோமோ, ட்ரெஷர்னு சொல்கிறோமோ, இந்த ஒவ்வொரு அனுபவத்துக்கு மாத்திரம் எல்லா இந்திரியங்களும் விட்டுக வேலை செய்யறது. அது ஒரு தெரியாத ஒரு சப்ஜெக்டில் டீப்பாக பார்த்தா ஆல் சென்ஸ் ஆர்கன்ஸ் bring us into this trouble or pleasure, whatever you call. அது விஷஸ் சர்க்கிள், அதை தடுக்க முடியாது. இப்போ இதை பற்றி ஜாஸ்தி நம்ம பப்ளிக்கில் பேசணுமா வேண்டாமாங்கிறது கிடையாது. இதில் என்ன நம்ம உணரணுன்னாக்க, நீங்கள் நாளைக்கு உங்களோட யங்ஸ்டர்ஸுக்கோ மற்றவாளுக்கோ சத்சங்கத்தை இதை எப்படி புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை சப்ரெஷனும் பண்ண முடியாது, டிப்ரெஷனும் கிடையாது. இதுக்கு என்னைக்கு வெளியில் வருவோங்கிறதுக்கு அதில் ஒரு வைராக்கியம் வந்தால் தான் முடியும். உடம்பே முடியாத இருக்கான், ஆனால் ஆசை விடாது. முடியாத கட்டத்துலையும் ஆசை வளரும். அப்பேற்பட்ட ஒரு முக்தம் இது இயல்பாக யார் எந்தெந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் எந்த வயசுலாலும் வரத, அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனிதன் ஒத்தரால தான் இந்த எண்ணத்தை ஜெயிக்க முடியும். மற்ற ஜீவராசியால் ஜெயிக்க முடியாது, மனிதனால் ஜெயிக்க முடியும். ஜெயிப்போமா மாட்டோமாங்கிறது மூடமதே. நீயே விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண. சரி, அதில் என்ன ஒரு டாபிக் நம்ம அதை புரிஞ்சிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னாக்க, அவர் சொன்ன கட்டம் 1600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாகரிகம் இருந்ததா, நகரமே இருந்ததா இல்லையான்னு தெரியாது. ஆரம்பத்தில் அவர் சொல்லறத வயதான ஒருத்தரை பார்த்து தான் முதல் பேராவே ஆரம்பிச்சிருக்க. அப்போ எதை உத்தேசம் பண்ணி பகவத் பாதர் சொன்னார்ங்கிறது ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அவர் பொதுவாக ஒவ்வொரு கட்டத்தையும் நடந்துட்டு வரும்போது இங்கே சம்ஸ்கிருதத்தில் 2 வார்த்தை, அது பஜகோவிந்தத்தில் அந்த வார்த்தை வரலை. அந்த பஜகோவிந்தத்தில் வரதோ இல்லையோ,
சங்கல்பம் விகல்பம், இது ரெண்டும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சங்கல்பம் தான் பண்ணுறோம் பூஜைக்கு, அந்த சங்கல்பம் எல்லாத்துக்குமே உண்டு. இந்த சங்கல்பக்கும் விகல்பக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லலாம். அவள் தெரிஞ்சுக்கவே ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் உங்கள் எல்லாருக்கும் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா சமுத்திர கிளாஸில் சொல்லி நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி. அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? சங்கல்பம் விகல்பம் நீங்கள் யாராவது சொல்ல பார்க்குறீங்களா? ஒரு விஷயத்தை ஆழமா நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல எய்ம் வச்சுட்டு அதுல தபஸ் மாதிரி இல்லை, அது வேலை. அது ஒரு குறிக்கோளோட பண்ணல். அது தப்பதான எக்கியா குறிக்கோளோட பண்ணல். விகல்பம் ஒரு சப்ஜெக்ட் கரெக்டா புரிஞ்சுக்காம அந்த சப்ஜெக்டை வேற விதமா எடுத்துட்டு அதனுடைய ரியல் ஃபேக்ட் என்னன்றது தெரியாம நம்ம புரிஞ்சுக்கிறது. அதாவது தவறாக புரிஞ்சுக்கிறது விகல்பம்னு சொல்கிறேன். அதை வந்து டெக்ஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் இன்றைக்கி அதை அனலைஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு உபமானம் நிறையா பேர் நம்ம கேட்டிருப்போம். ஒரு குரு, அவர் யார், பேர், ஊர், இதெல்லாம் நமக்கு, அதாவது சன்னியாசி, இதெல்லாம் சொல்கிறதே பஜகோவிந்தன் சொல்கிறதே சன்னியாசிகளுக்கே சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம் சன்னியாசிகளுக்கே சொல்கிறார். அப்போ கிரகஸ்தருக்கு கண்டிப்பாக 4 அடி அடித்து கொடுக்கணும். அங்கே தான் அந்த மூடமத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சன்னியாசிகளுக்கே ஒரு அடி கொடுத்தா நம்மலாம் எத்தனை அடி தாங்கணும்? அப்படி இருக்கும்போது ஒரு ஆச்சாரியர் 4 பொதுவாகவே எந்த குரு பரம்பரையில் எந்த உபமானம் எந்த கதை படித்தாலும் பஞ்சாக்கின்னு அதுக்கு பேர். குரு 4 சிஷ்யர்கள், கிருஷ்ணராகட்டும் யாராகட்டும், அப்படி தான் அது ஒரு சம்பிரதாயம். நம்மளோட பகவத்பாதருக்கும் 4 சிஷ்யர்கள். அவன் 4 பேரும் போயின்ட்டுருக்கான். ஒரு நதியை தாண்டான். அவெல்லாம் அப்போல்லாம் படகுலாம் கிடையாது, கயத்து முட்டம் ஜலம் இருந்தாலும் போயின்ட்டுருக்கான். அங்கே யாரோ ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஸ்திரீ மூதி தான், கண்டிப்பாக ஆடை ஒன்று இருக்காது, நிர்மாணமாக இருக்கும். அவர் முழுகிறது வர பாடியை பார்த்து ஆச்சாரியர் தோளில் போட்டுட்டு தாண்டி போயிட்டு கரையில் விட்டுட்டு போயிட்டே இருக்கு. இந்த 4 சிஷியர்களுக்கும் முணு தனக்குள்ளேயே பேசிக்கிறான். அதையும் அவர் கண்டுக்கிறது இல்லை. சாயங்காலம் போனால் குருவோட சந்தேகம் என்ன இருந்தாலும் நீங்களே இப்படி செய்யலாம். எப்படி நீங்களே, அதாவது நாங்கள் பண்ணியிருந்தால் பரவாயில்ல உள்ள அர்த்தம். அவர் சொல்கிற அந்த பாரதத்தை நான் கரையிலே இறக்கிட்டேன், நீங்களாம் சுமந்துட்டு வரையில. எப்படி அவர் தூக்கினது பாரம், அவர் பெண்மணின்னு நினைக்கல. நீங்கள் தூக்காதனால அவள் ஒரு பெண்மணி. நான் வழக்க சொல்ல நினைக்காதது இதுதான் உபமானம், இதுதான் சத்தியம். அங்கே என்னன்னா இதாய்ச்சியாக ஒரு செயல் நடக்கிறது, அது விகல்பம். தற்செயலாக நடக்கிறது இல்லை. நான் இப்போ போயின்ட்டுருக்கேன், நீங்களே போயின்ட்டுருக்கு. நீலகிரி ஸ்டோரில் ஒரு லேடி படி தருகிறா, நீங்கள் யார் என்னன்னு பார்ப்பீங்களா, உடனே கை பிடிச்சி போயிடும், அது விகல்பம். நான் வந்து ஸ்கூட்டரில் போகும்போது கண்டிப்பாக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சா அது சங்கல்பம். சங்கல்பங்கிறது தீர்மானம் பண்ணி அனுபவிக்கிறதெல்லாம் சங்கல்பம். நம்ம எதையுமே தீர்மானம் பண்ணாமல் தற்செயலாக நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் விகல்பம். இது நல்லா நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா ராதே ராதே ராதேன்னு சொல்லி சத் சங்கத்தில் இருக்கும்போதோ ஒரே ரூமில் 4 பேர் படுப்பான், ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் மேலே எல்லோரும் போவான், அதெல்லாம் விகல்பம். அந்த பாவனையில் தான் பஜகோவிந்தத்தை இந்த 2வது பேராவை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அப்படி தான் நான் அதை எல்லா வியாக்கியான் இதை விட இன்னும் டீப்பாக சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நம்ம அதை புரிஞ்சுட்டா, இப்படியெல்லாம் ஒரு ஸ்லோகத்தை பகவத்பாதர் சொல்வார்னாக்க அது தான் இருக்கிற வைராகியத்தில்
அடக்கவே முடியாத ஒரு ஸ்வபாவம் இந்த வடகால் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி செக்ஷன்னு சொல்லலாம், உணர்வுன்னு சொல்லலாம். அதனால் அதை எந்த அளவுக்கு நம்ம கட்டுமானத்துக்கு கொண்டு வர முடியுமோ அது. ஏன்னா ஞான மார்க்கத்தை கொஞ்சம் அடையணும், புரிஞ்சுக்கணும்னு அந்த ருச்சி இருந்தால் இதிலிருந்து கச்ச தூரன்னு எத்தனைக்கு எத்தனை நம்ம விலகி இருக்கோமோ அப்போனா மற்றவாளுக்கு வராதா, நம்ம பகவான் தான் நினச்சா யாருக்கு வேணாலும் மோட்சங்கிற அந்த சம்பிரதாயத்தை இந்த பஜகோவிந்தத்தில் வரும்போது நம்ம ட்ராக்கில் போகும்போது ஒழுங்கான ட்ராக்கில் போகணும். இப்போ கூட யாருக்கோ ஒருத்தர் சொன்னேன், அந்த காலத்தில் ஒரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு சினிமாவில் காமிக்கிற மாதிரி கடைசி நிமிஷம் ஓடி இந்த பிளாட்ஃபார்ம் தெரியாமல் ஏதோ வண்டியில் பிடிச்சின்னு ஏற மாதிரி ஏற்றுக்குதா. இப்போ வந்தே பார்த்தா இது பண்ண முடியாது, கதவை சாத்திக்கிறான். அதனால் நம்ம பிளானிங்காக தான் போகணும். ஸோ அங்கே சங்கல்பம் பண்ணி கரெக்ட் டயத்துக்குலாம் போகணும். தற்செயலாக ஏதோ ட்ரெயினை பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. ஸோ காலம் மாறிப்போகுது. அப்போ அவர் அன்றைக்கே அதை சொன்னார்னா இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம். அன்றைக்கி நீங்கள் கேட்டு எதை அடக்கணும், முதல்ல ஆகாரம்னு சொன்னேன்ல, பார்வை, கண் பார்வை. இன்றைக்கி நம்ம வேண்டான்னு சொன்னாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கடைகண்ணிக்கு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. மால்னு ஒன்றே நம்ம நாட்டில் கிடையாது. இப்போ மாலு எதுக்கு எடுத்தாலும் டாலு, அதுக்கப்புறம் பாவை. எதை போய் பார்க்கறது, எதை பார்க்காம இருக்கிறது, அப்படி ஒரு ஸ்திதி இன்றைக்கி வந்திருக்கு. 1500 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போ இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சிக்கணும். அங்கே தான் அந்த மூடமச்சேங்கிறத இது எல்லாமே நமக்கு பார்க்கும்போது, அதனால் என்ன, மாடர்ன் சொசைட்டி என்ஜாய் லைஃப் இஸ் நாட் ஃபார் என்ஜாயிங் ஆஸ் ஃபார் அஸ் த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி இஸ் கன்சர்ன்ட். ஸ்பிரிச்சுவல் ஜர்னின்னு ஒன்று நம்ம வரலன்னு வைங்க, அது சார்வாக சரித்திரம் மாதிரி அனுபவி ராஜா அனுபவி. ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்குன்னு வந்துட்டோன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அத்தியாவசிய பேசிக். அப்போ தான் அந்த ஞானங்கிறது என்ன அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம பார்க்கும்போதோ ஏதோ ஒரு 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ இதுவும் ஒரு புஸ்தகத்தில் ஒரு உபன்யாசர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நான் என் அனுபவத்தை சொல்லும்போது என் அனுபவம்னு சொல்லுவேன். பிரமாணம் இருந்தால் இந்த ஸ்தோத்திரம். மற்றவா சொன்னது பார்த்தா வேடிக்கையாக இந்த காலத்தில் இன்றைக்கி வரவா எல்லாரும், குறிப்பாக அவர் சொன்னது லேடிஸாக, அது ஆனால் ஜென்ஸுக்கும் அப்ளிகபிள். அரை குறை ஆடையோட வராங்கிறது ஒரு பேச்சு உண்டு. மறுநாளைக்கு பார்க்கலாம் எதுக்கு அந்த அரையை குறையாக வைக்கணும்னு வராலாம். அந்த மாதிரி ஒரு நாகரிகம் இன்றைக்கி போயின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், பர்முடா போட்டுன்னு தான் விஷ்ணு சஹஸ்ர மண்டலிக்கு நம்மலாம் போகிறோம். நான் நீங்களாம் நானான்னு சொல்லலை, ஆண்களும் தான் அப்படி மாறி போயிட்டோம். அப்போ திஸ் இஸ் நாட் பின் பாயிண்டிங் ஒன்லி விமென். பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் சொல்கிறேன். கிராமர், இங்கிலீஷ் கிராமரில் டுக்குரும் கரணே இல்லை. எ மேன் இஸ் அ காமன் நவுன், ஒய் நாட் அ உமன். அதுக்கு உடனே பதில் விமன் இஸ் நாட் காமன். அதிலிருந்து நம்ம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறோம். உண்மையில் சொல்கிறேன், சத்தான விஷயத்தை சத்தான இடத்துல கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே नारीस्तनभरनाभिदेशां दृष्ट्वा मागा मोहावेशाम् एतन्मांसवसादिविकारां मनसि विचिन्तय वारं वारं मनसि विचिन्तय वारं वारं. இதில் நம்மளோட தேகத்தோட அவ்வியங்களே அவர் குறிப்பிட்டிருக்கார். மார்பகம், வயது, கொடை, இது எதை நம்ம குறிக்கிறதுனா, கண் பார்வை
அங்கே நேராக படருது. இப்போ பழைய காலத்தில் நம்ம எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவாளோட அப்பா அம்மாவை தான் நான் சொல்கிறேன். அவளோட தாத்தா பாட்டியை பற்றியோ இங்கே இருக்கிற குழந்தைகளை பற்றியோ நம்ம சொல்லலை. போற்றி போற்றி வளர்க்கணும் பொங்கலைன்னு நம்மளாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி போற்றி போற்றி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு இந்த சத் சங்கத்தில் இந்த விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். நகையும் போற்றி விட்டுருவான், உடம்பையும் போற்றி விட்டுருவான். இப்போ என்ன ஆச்சு? ரெண்டும் கிடையாது. அதையும் கட் ஆஃப் பண்ணுறான், இங்கேயும் கட் ஆஃப் ஆகுது. அப்போ அந்த காலத்திலிருந்து ஒரு பெண்ணுக்கு தாய் ஸ்தானம் கொடுக்கணும் மாத்ருகா பஞ்சகத்தில் வரப்போகிறது. அந்த ஸ்திரீ தத்துவம் இல்லை, ஸ்திரீத்துவம்னு ஒரு யுத்தம் இருக்கு. அதாவது பெண்மை பெண்ணுக்கு இல்லை, அந்த பெண்மைங்கிற உணர்வுக்கு தான் முக்கியத்துவமே தவிர, ஏன்னா எல்லா ஆணும் தாய் கர்ப்பத்தை தான் வெளியில் வரணும். அப்போ தாய்க்கு ஸ்தானம் கண்டிப்பாக முக்கியம். அப்போ தாய் ஸ்தானத்தில் எல்லாரோடையும் பழகு, சகோதரி பாவனையோடு எல்லாரோடையும் பழகுங்கிறத நன்னா போஷித்து விட்டா. ஒரே படிக்கல 7 பேர் படுத்துட்டா கூட இன்னைக்கு சொல்லித்தரவாலும் கிடையாது, சொன்னால் கேட்குறவா கிடையவே கிடையாது, இனி சொல்லித்தர போகிறவாலும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்லோகம் படித்து யாராவது சொன்னால் ஓ இப்படி ஒரு காலம் இருந்ததானே. அப்போ இதை நன்னா நமக்கு ஒரு டாக்டர் போகணுங்கிறதே கிடையாது. ஒரு கையில் ஒரு காயம் பட்டுட்டு சாச்சுட்டுனால தேகத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிய போகும். இதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதாவது சர்ஜரின்னு ஒன்று பார்த்துருந்தா நம்ம தேகத்துக்குள்ளே அது பகவான் எப்படி தான் சிருஷ்டி பண்ணினாரோ ஒரு நல்ல கோட்டை ஸ்கின்னு நமக்கு போட்டு அதுக்கு மேலே க்ரீமை வேறு இப்போ தடவி லேப்பது போட்டு ஒரு அட்ராக்ஷன். ஆனால் அந்த தோலை கட் ஆஃப் பண்ணிட்டா நம்ம கார்பரேஷன் குப்பை தேவலாம். நான் சொல்கிறேன்னு நினைக்காதவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்கு, மலை ஜல விசர்ஜன மாம்ச பிண்ட கொழுப்புன்னு ஒன்று சொல்லலாம், சொல்கிறது ஒரு கொழுப்பை தனம்னு சொல்லலாம். அதை பார்த்து விட்டா ஆசை போயிடும். அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் வாரம் வாரம் சிந்தையில் விச்சிந்தைய, சிந்தைனா யோசிக்கிறது, விச்சிந்தைனாக்க தீர்க்கமாக யோசிக்கணும், தனிமையில் யோசிக்கணும். நீங்கள் கேட்டல இதெல்லாம் இந்த தனிமையில் தான் பேச முடியும், குடும்பத்தில் பேச முடியாது. பஜ கோவிந்தமா நீங்கள் ஆச்சு உங்கள் கோவிந்தமாச்சுன்னு தான் யாருமே சொல்லுவாள். அவள் பஜ கோவிந்தம் கேட்கும்போது அது நல்லா இருக்கான். அப்போ வாரம்னாக்கா எவ்ரி வீக் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் வாரம்னாக்கா ஒன்ஸ் மோர் நான் ஸ்டாப். பஜ கோவிந்தம் வாரம் சிந்தைய விச்சிந்தைய என்ன போட்டிருக்கு? மாம்ச பிண்டம். அதை மாத்திரம் நீ நினச்சி பார்த்தா உனக்கு கொஞ்சமாக இதில் இருக்கிற ஆசையோ ருச்சியும் கம்மி ஆகிடும். இப்போ இதுக்கு முதல் ஸ்டாண்டா இருக்குல்ல, அதை படிப்போம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே மூடஜஹி தனாகம கிருஷ்ணா குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா. எதுக்கு இதை சொல்கிறேன்? இந்த லைனை படிச்சுட்டோ இப்போ படித்தோமே அதை கடைசி லைனை படிக்கும். ஏ தன்மாம் சவசாதிவிகாரம் மனசி விசிந்திய வாரம் வா. இந்த பஜ கோவிந்தத்தில் எந்த லைனில் எங்கே போட்டாலும் பொருந்தும்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். மூடஜனி இப்போ முட்டாளே இருக்க சத் புத்தி ஒன்னோட. இப்போ இங்கே ஒரு கிளாஸில் யாரோ ஒருத்தர் சொன்னாலும் நீங்கள் யோசிக்கக்கூடாது, உங்களோட சத் புத்தியோட இது ஒரு மாம்சம் பின்னான்னு யோசிச்சு பார்க்கணும். இது இந்த நாபிஸ்தலத்தை சொல்லிட்டு யோசிக்காத. நீ எதை யோசித்தாலும்
உன்னோட சத்புதியை ஒவ்வொரு பேராக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் வீட்டில் படித்து பார்த்தா பஜகோவிந்தத்தை எப்படி நீங்கள் பர்மிடேஷன் காம்பினேஷன் பண்ணினாலும் அர்த்தம் அப்படியே நிற்கும். அது பஜகோவிந்தத்தோட ஒரு பெரிய விசேஷம். இப்போ மற்ற ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தை ரெண்டாவது சொல்லலாம், ரெண்டாவது அஷ்டகம் அப்படி தான் சொல்லணும்னு சொல்லணும். நம்ம ஸ்டேஜ் மேலே எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் இதில் அந்த காம்பினேஷன் இருக்க நல்லா பாருங்க. ஏங்க தனாகம திருஷ்ணானாக்கா பணம் கையில் ஆசையும் கூடிடும், பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை எல்லாமே கூடிடும். ஒரு நல்ல அது படத்தோட முக்கியத்துவம் நான் சொல்லலை. ஒரு அது ஏதோ ஒரு படத்தில் நம்ம பல வருஷம் ஆயிடுத்த மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. அவ்வளோ ஹையரா இது பஜகோவிந்த தத்துவத்தை சோஷியல் மீடியாவில் கொண்டு வரா. அதை அன்றைக்கி வேடிக்கையாக என்டர்டைன்மெண்ட்டாக சினிமாவில் பார்த்துறோம். ஆனால் இந்த பஜகோவித்தை வரும்போது எப்படி கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அழிய தான் போகிறோம். விநாசயத்தே. அந்த மண்ணுக்கு தான் நம்ம மேலே ஆசை. ஆனால் இருக்கிற முட்டம் ப்ராப்பர்ட்டி டெவலப் ஏதோ போட்டுக்கா தப்பாக எடுத்து போகிறா. நம்ம மாட்டுக்கு எஸ்டேட் வாங்கலாம், வில்லா வாங்கலாம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நமக்கு ஆசை விடாது. ஏன்? தன ஆகமன திருஷ்ணா. ஸோ இங்கே பணம் வர வர பெண்ணாசையும் கூடும், மண்ணாசையும் கூடும், பொன்னாசையும் கூடும். இப்போ பணம் கம்மியாக இருந்தால் பெண்ணாசை இருக்கலாம், பொன்னாசை மண்ணாசை கம்மி இருக்கும். சத்புத்தி எந்த கட்டத்தில் வந்தாலும் இன்னொருத்தர் சொன்னான்னு டோன்ட் ஃபால் எ ப்ரே டு அதர்ஸ் சஜஷன்ஸ். பிஆர்இஒய் பிஆர்ஏஒய் இங்கே நடக்கிறது, அங்கே பிஆர்இஒய் ஆட்டுக்கார அகப்பட்டு சிங்கத்தின் வாயில் தலை கொடுத்தா மாதிரி ஆகிடும். ஒரு தரம் இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திரம் ஒன் வே டிராஃபிக் போனால் திரும்பி வரவே முடியாது. அது அப்படியே ஏதோ இந்த வேர்ல்பூல் மாதிரி சுழல் காற்று மாதிரி நம்மளை அதை ஊற்றுண்டே போகும். இந்த ருச்சி மாத்திரம் அடங்கவே அடங்காது. அப்பேற்பட்ட அது இயல்பான ருச்சி. அதை அடக்கிறதுக்கு சம்மட்டி மாதிரி நம்மளே அடிச்சிக்கணுங்கிறது தான் இதோட தாத்பரியம். இதை விட்டுட்டா அடுத்ததெல்லாம் இன்னும் உயர்ந்த கருத்தை. ஆனால் இது ரெண்டும் ஏன் அவர் முன்னாடி திருப்பி ஆரம்பத்திலே சொல்லிடுறாருனாக்க, சுவாபாவிகமாக அர்த்தத்துக்கு மேலே ஆசை வரும். அர்த்தத்துக்கு மேலே ஆசை வரும்போது காமத்துக்கு மேலேயும் வரும். இந்த காமத்தை அடையா விட்டால் குரோதம் கூடி போச்சுனால் எப்படியோ என்ன சொல்லுவேன், பை ஹூக் ஆர் க்ரூக் கட் த்ரோட் காம்படிஷன் கண்டிப்பாக வருதுங்கிறது மோகம் மாச்சல்யம். அதுக்கப்புறம் மணி பவர் மசுல் பவர் தீர்த்து கட்டிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமே, எத்தனையோ விஷயம் பேப்பரில் பார்க்குறோம். இன்றைக்கி என்னென்னா ஸ்கூல் குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேஃபாக 6வது படிக்கிறவா 7வது படிக்கிறவா அனுப்ப முடியறதில்லை. ஏன்? காம குரோத மோக லோக மாச்சல்யம். அதுதான் இன்றைக்கி நமக்கு இனிமேல் இதில் ருச்சி இருக்கா இல்லையாங்கிற சிந்தனையே வேண்டாம். அவளை எப்படி திருத்துறது? எல்லாருமே மூடமச்சையாக இருக்கால. பொலிட்டிஷியன்ஸும் சரி, அஃபிஷியல்ஸும் சரி, டிராஃபிக் போலீஸும் சரி, ஸ்கூல் அத்தாரிட்டியும் எல்லாருமே இருக்கும்போதும் திருந்தாது. அப்போ சொசைட்டி ஒரு மாதிரியாக தான் போகும். இனிமேல் தர்ம அர்த்தத்துக்கு எங்கேருந்து தர்மத்தை அங்கே கொண்டு வருது? அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம், காமத்தை கொண்டு வந்துட்டோம். தர்மம் இல்லாவிட்டால் மோட்சம் அடையாது. அதனால தான் அர்த்த காம தர்ம மோட்சம். அது நன்னா செயல்பாட்டில் நம்ம அது நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால மூடஜஹி தனாகம த்ரேஷ்ணா குரு சத்புத்தி மனசி வித்ரேஷ்ணா யல்லபசே நிஜ கர்மோபாத்தாம் வித்தம் தேன வினோதய சித்தாம். இந்த எல்லவற்றே நிஜ கர்மோபாதம். ரைட். இப்போ இது நன்னாவே சம்பாதிச்சுட்டோம்.
தப்பே கிடையாது. ஒருத்தர் நன்னா டாக்டருக்கு படிச்சு விட்டார். நம்ம ஏழையாக இருக்கிறோன்னா பகவத் பாதர் சொல்லவே இல்லை. நல்லா படித்தா, வேதமே படிச்சிருக்கா, நல்ல கனபாடிகள் ஆகிட்டா, சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சுட்டா, மீமாம்சம், உத்தர மீமாம்சம், அது என்னது பூர்வ மீமாம்சம் எல்லாம் தெரிஞ்சுட்டா, கல்பகம், ஜோதிஷம் எல்லாம் தெரிஞ்சுட்டா. இன்றைக்கி ஜோதிஷர் படிப்புக்கு எத்தனை மதிப்பு! போர்டே போட வேண்டாம், தேடி தேடி போய் விழுறோம். அங்கே 12 கட்டம் விழுறோமோ இல்லையோ, நம்ம அங்கே போய் விழுறோம். கண்டிப்பாக அவருக்கு தெரியும். எப்போ போவோம்? பார்த்தோன்னே அவர் கேட்பார், சொல்லவே வேண்டாம். டாக்டர் தேவை என்ன உனக்கு வியாதின்னு கேட்பார். ஜோதிஷர் கேட்கவே மாட்டார். பிரச்சனை இருந்தால் தானே அவருக்கு போவான். உடனே மீட்டரை ஸ்டார்ட் ஆகிடும், அவருக்கு நல்லா கிடைக்காது. என்ன பண்ணுறது? இப்போ இங்கே நல்லா சம்பாதிச்சிட்டோம் இல்லை, நம்மளையும் தெரியாமல் தர்மத்துக்கே செலவு பண்ணுறானே பிச்சு. நம்ம இப்போ அதர்மத்துக்கே நம்ம போகலை, நல்லா சம்பாதிச்சாச்சு. எது வரும், எது ஏறி போகும்? ஈகோ ஏறி போகும், கர்வம். இந்த பணத்தினால, காமத்தினால கர்வம் வராது, பணத்தினால கர்வம் வரும். கர்வம் வர வர இன்னும் சம்பாதிக்கலாமேங்கிற ஆசை வரும். ஏன்னா போர்டு போடுறோமோ இல்லையா, பிரபலம் ஆகிடும். செலிபிரிட்டிஸ், இந்த செலிபிரிட்டிஸ்க்கு நீங்கள் பார்த்தா நிறையா டேஞ்சர். தானாலையும் அவளுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்க முடியாது, பப்ளிசிட்டி ஆனதுனால அவளோட மதிப்பையும் கம்மி பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவள் சொல்லுவாள், ஐ நீட் நாட் கேர் ஃபார் எனி திங், ஐ எம் ஹேவிங் சஃபிஷியன்ட் வெல்த். அப்போ அந்த வெல்த்து துக்ருன்னு கரணே சந்நிஹிதே காலே. அங்கே நீ என்ன, நீ ஃபஸ்ட்டு 500 ஃபார்ச்சூனில் நீ அது என்ன மாதிரி இருந்தாலும், காலன்னு ஒருத்தர் வந்தால் அத்தனையும் உனக்கு வியர்த்தமாக போயிடும். அதனால ஆகம திருஷ்ணா, அந்த தாகத்தை அடக்கிக்கோ, கிடைச்சது போருன்னு ஒரு ஸ்டாப் வையி மூடமத்தே. இப்படி நீங்கள் பிரித்து பதில் சொல்லி பார்த்தா, இது டாக்டரை விட்டுட்டோம். இப்போ இன்னொருத்தர் இருக்கார், அவரே டாக்டர், இது ஜோசியர். டாக்டருக்கு என்ன, ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணினா ஸோ மச் மினிமம். டாக்டர் ரெட்டின்னு ஒருத்தர் சொல்கிறார், நோ டாக்டர் கேன் ஹெல்ப் யூ டைஜஸ்ட் யுவர் ஃபுட். நாங்கள் ட்ரிப்ஸு போடுவோம், ஓரல் ஃபுட் கொடுப்போம், லிக்விட் ஃபுட் எடுத்துக்கோம்போம், சாலிட் ஃபுட் கொடுக்கோம்போம். நாங்கள் என்ன பண்ணினாலும் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் பண்ணாட்டா, அப்போ ஹெல்த் இஸ் வெல்த், வெல்த் டஸ் நாட் சப்போர்ட் ஹெல்த். அப்போ ஆரோக்கியமும் விநாசயத்தை நம்மளாவே அதை தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் அந்த சத்புத்திங்கிறத யூஸ் பண்ணணும். நமக்கு தான் இந்த புத்தி இருக்க, அந்த 6வது சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், செலெக்ஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டிஸ்கிரிமினேஷனுங்கிறது பேதம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஆப்ஷன்ஸ் பல பேர் சொல்லுவாள். இந்த மூடமத்தேங்கிறது நம்மளாம் முட்டாள் இல்லை, அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர் மூடமத்தேங்கிறத நம்மளாம் படிக்காதவா, பாமர ஜனங்க, அந்த காலத்து 1600 வருஷம் எல்லாருமே படிக்காதவா, இன்றைக்கி எல்லாரும் படித்தோம். அன்றைக்கே அவர் சாஸ்திரம் படித்ததை பார்த்தா சொல்கிறார், படித்திருக்கேன். ஒருத்தர் 4 வருஷம் நல்ல டாக்டரேட் பிஹெச்டி கோர்ஸுக்கு படிச்சுட்ருக்கா, ஏதோ ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில், அது லண்டன் யூனிவர்சிட்டியோ வாஷிங்டன். 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ விட்டுறலாம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னால், நம்ம எல்லோரும் என்ன சொன்னோம், வாட் யூ ஆர் டாக்கிங் லைக் அ ஃபூல். அதுதான் இந்த மூடமத்தை. இன்டெலிஜென்ட்டாக இருந்து இப்படி போய் நீ செய்யலாமா? அப்படி தான் பகவத் பாதர் சொன்னத்தோட வியாக்கியான பாஷ்யம்லாம் கேட்க கேட்க ஒரு சாதாரண வார்த்தை. நம்ம அதனால் நம்மளாம் ஒரு முட்டாள்னு சொன்னான்னு நினைக்கவே கூடாது. புத்தி உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்கு, நல்ல புத்தி உங்கள்கிட்ட இருக்கு, அதை போய் முட்டாள்தனமாக பிரயோஜனம் பண்ணுறீங்க. எவ்வளோ ஆழ்ந்தமாக அது சொல்கிறார். அப்படி நம்ம பார்த்தா எதுவுமே நமக்கு செக்யூலர் எஜுகேஷன், செக்யூலர் வெல்த், செக்யூலர் சப்போர்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். தே ஆர் ஆல் டூல்ஸ். எதுவுமே நமக்கு ஆபத்து காலத்தில்
வர போகிறதில்ல. அடுத்துதான் வந்துட்டே இருக்கு. பையனும் உதவ மாட்டான், பொண்ணான்னு உதவ மாட்டான், பொண்டாட்டியும் உதவ மாட்டா, தாத்தாவாது பாட்டியான்னு கேட்க போகிற. அதெல்லாம் அதுவாது பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பார்த்துட்டான். என்ன ஆக போதும் கேட்டால் நம்ம படத்தை வாலில் செவத்தில் ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்ட போகிறா. என்றைக்கா ஒரு நாளைக்கு பூ மாட்ட போட போகிறா. அதுதான் நம்மளுக்கு விநாயகத்துக்கு அப்புறம் ஆக போகிறது. வேறு ஒன்றும் ஆக போகிறதில்ல. மின்காது அதுவும் கிடையாது, முன்னாடி ஃபோட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அதெல்லாம் முந்திருத்தோம். ஆனால் இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, போக வேண்டிய இடம் தமிழில் என்ன சொல்லுவோம் மோட்சத்துக்கு? தர்ம காம அர்த்த மோட்சத்துக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? வீடு. முக்திங்கிறது சம்ஸ்கிருதம். வீடு. ஏன் வீடுன்னு அதுக்கு வந்தது தமிழில்? அறம் புரிஞ்சுடுத்தோ, பொருள் அர்த்தம் புரிஞ்சுடுத்தோ, இன்பம் காமம் புரிஞ்சுடுத்தோ. வீடுன்னு ஏன் அதுக்கு வச்சா? வீட்டிலேருந்து நம்ம வரல, நம்ம தாயோட வயிற்றுலேருந்து வந்திருக்கோம். நம்ம வந்தது வீட்டிலேருந்து வரல. இப்போ என்னன்னா, எங்கெங்கெல்லாமோ நம்ம போகிறோம். அபாடா இன்னும் வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி. ஹோம் சிக்கு இல்லை, ஹோம் சிக்கு வேற. ஹோம் ஸ்வீட் ஹோம். யூ பை அ ஹவுஸ், தே மேக் இட் அ ஹோம் and you help them make it a sweet home with Krishna sweet or some sweet. இந்த வீடுங்கிறது வீட்டுக்கு இப்போ வந்து பல பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நான் வீட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் போயிருக்கிறது எனக்கு அதை விட சுகமாக இருக்கேன்னு. அதை விட்டுருவோம். சொந்த வீடோ வாடகை வீடோ குடிசையோ மாளிகையோ ஹோம் கிரவுண்ட், ஹோம் பிச்சு, தலையை பிச்சுக்கிறதுன்னு கிரிக்கெட்டில் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வரணும். இந்த வீடு இந்த பூமியில் நம்ம பர்மனெண்ட்டாக போய் சேர வேண்டியது திரும்பி வராத ஒரு வீட்டுக்கு போய் சேரணும். முக்தி ஸ்தலம்னு அதுக்கு பேர். எல்லா பாஷையிலையும் ஆன்மீகம் ஒரே மாதிரி தான். அதில் வந்து சத்தியத்துக்கே வேறு அர்த்தம் கிடையாது, முக்திக்கு நம்ம போய் நாராயண நர அயன ஸ்தலம் நாராயணா. அது மாதிரி தான் தேவாலயம். தேவர்கள் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறது இந்த தேவாலயமும் ஸ்வர்கலோகமும். அப்போ நம்ம வந்து எப்பேற்பட்ட வீட்டை அடையணும்? திரும்பி வராத வீட்டை அடையத்துக்காக அறம் பொருள் இன்பம் வீடு. அந்த முக்தி ஸ்தலம் தான் மோக்ஷான்னு சம்ஸ்கிருதம் சொல்கிறோம். மோக்ஷங்கிறது வந்து வெவ்வேறு சம்பிரதாயத்தில், வைணவ சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தங்கிறது இவர் என்ன சொல்கிறார்? இதே ஸ்தலம் தான், நீ அதை தேடியே போக வேண்டாம்னு அத்வைத்தத்தை ஸ்தாபிக்கிறாரு. அத்வைத்தம் பிரகாரம் முக்திங்கிறது வேறு ஸ்தலத்தில் கிடையாது. இதே ஸ்தலத்தில் நீ அடைகிறாய், அடைவாய், அடைந்து விட்டாய், நீ உணரவில்லை. நீ உணர்ற மட்டும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி பதகோவிந்தம். எந்த காலத்தில் எப்போ வரப்போகுது சொல்லுங்க. கிடையாது கிடையாது கிடையாது. மோக்ஷம் அண்ட் முக்தி ஆர் எக்ஸாக்ட்லி சேம். எப்படி அதை வந்து நம்ம தவறாக புரிஞ்சின்னு இருக்கோம். யாரோ காசி க்ஷேத்திரத்தில், நம்ம க்ஷேத்திரத்தையும் உண்டு, இன்றைக்கி பரமபதம் அடைஞ்சுறான். நம்ம அவள் மோட்சம் அடைஞ்சுனா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அவளுக்கு மோட்சம் கிடைச்சா இல்லை, நமக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு அருகது கிடையாது. பகவான் ஒருத்தருக்கு தான் அருகதை இருக்குது. நம்மளாம் அவர் மோட்சம் அடைஞ்சிட்டான்னு சொன்னோம். ஏன்னா அவர் இருந்த சத்காரியம் பண்ணியிருந்தா, அவர் சத்தங்கள் இருந்தது, அவரோட ஸ்வபாவம். கண்டிப்பாக நம்ம வந்து யாரும் வந்து அவர் பாத்தால் தான் போயிருக்காருன்னு அந்த பாபத்தை நம்ம வாயில் சம்பாதிச்சுக்க வேண்டாமே. தெரிஞ்சின்றா கூட கம்சனுக்கு கூட முக்தி, பூத்தனாக்கு முக்தி, சிசுபாலனுக்கு முக்தி. ஏன்? பகவானை சொல்லிகிட்டே இருந்தால் பயத்தினாலையும் முக்தி அடையலாம். பகவான் நாமத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கணும். அது சரி ஒருத்தர் சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம பக்தி மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு அன்றைக்கி யாரோ ஒருத்தர் உபன்யாசம் சொன்னார்னா அப்படி கிடையாது.
சுவாபாவிகமாக இருக்கணும். சுவாபாவிகமாக எத்தனை பேர் நம்ம தாக்கூர் தாஸ், துக்காராம் தாஸ் சரித்திரம் பார்க்கும்போது யார் யார் எப்படி இருந்தால் நீங்கள் ராமாயண மகாபாரதம்லாம் எங்கே நம்புறதுன்னு கேட்குற வரைக்கும் இதை மாத்திரம் சொன்னாங்க. நேர துக்காராம் தாஸ் புஷ்பவானந்த போத இந்த கலியுகத்தை பார்த்துருக்காங்க. அதை விட என்ன உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்? நம்பிக்கைனா நம்பணும், நம்ப மாட்டோன்னா சொல்லக்கூடாது. சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வாதாடுவானே அங்கே புத்தியை வச்சுட்டு நம்ம வாரம் பதவிந்ததை பார்ப்போம் நம்ம இருக்கணும். அதனால் இந்த முக்தி மோட்சம் ரெண்டும் ஒன்றும். இப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? முக்தி அடைந்தவா முக்தி அடைஞ்சிட்டுன்னு சொல்ல மாட்டான். முக்தி அடைந்தவா அப்படியே ஃப்ளோட்டிங்காக இருப்பா. அவளுக்கு ஜீவன்னு ஒன்று இந்த உடலை விடுற மட்டும் இந்த பூமியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாள். எதையும் அவள் கண்டுக்க மாட்டாள். இப்போ மகாபுருஷர்கள் மகான்களாவது பேசுவா, அவளும் முக்தர்கள் தான். அவள் மடாதிபதியாக இருக்கிறதுனால சஞ்சாரம் பண்ணி உபதேசம் பண்ணி வியாக்கியானம் பண்ணுவாள். பல முக்திகள் இருக்குது. இப்போ பஜகோவிந்தன் தெரிஞ்சுன்னு தான் முக்தி அடையணும்னு எங்கேயுமே சொல்லலை. பகவத் பாதரே அதை சொல்லலை. முக்திங்கிறது வேற. பாண்டித்தத்துக்கு முக்திக்கு பாண்டித்யம் ஒரு தடைன்னு பகவத்பாதர் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம எல்லாருமே ஆர் வி க்ரோயிங் ஸ்பிரிச்சுவலி ஆர் ஆர் வி அட்வான்சிங் லிட்டரல் இன் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ்? ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துக்காக இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கான். ஸ்பிரிச்சுவாலிட்டி அடையணுனாக்கி இது தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா உபோஷனும் தெரிஞ்சுட்ட, திவ்ய பிரபந்தத்தை தெரிஞ்சுட்ட, பிரம்மசூத்திரத்தை தெரிஞ்சுட்ட கண்டிப்பாக ஒரு ஜென்மம் போராது. என்ன புரிஞ்சுக்கணும்? எதை இது குறிக்கோளாக வச்சிருக்கு, அதை அடைய வேண்டிய மார்க்கம் எது, அதில் நான் எத்தனை தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கேன், அதில் இன்பத்தையும் ஆனந்தையும் எனக்குள்ள அவளுக்கு ஒரு ஆனந்தம் அவளுக்கு ஒரு ஆனந்தம். கண்டிப்பாக ஆனந்தங்கிறது ஒன்று. ஆனால் அவள் எந்த அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்கிறத ஃபோட்டோ போட்டு எடுக்க முடியாது. ஆஞ்சநேயர் திறந்து காமிச்சா மாதிரி சீதாராமனை நம்மளால் காண்பிக்க முடியாது. காண்பிக்க ட்ரை பண்ணலாம், வியர்த்தம் தான், பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் இந்த சம்பிரதாயத்தில் எனக்கு அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி இதில் நம்பிக்கை என்னைக்கு நம்பிக்கை வந்ததோ அன்றைக்கே பூர்ணத்துவம். பூர்ணமிதம் பூர்ணாத்தான் ஆரம்பத்தை சொல்லுறதே நீயே பரிபூர்ணமானவன் தான். அந்த மாதிரி அந்த அர்த்தத்தை உள் வாங்கிட்டு சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு நம்ம அதில் பரிபூர்ண நம்பிக்கை வச்சா நீங்கள் ஜீவன் முக்தர். நீங்கள் சந்தேகத்தோட விட ஆனானா கீழே இறங்கி வரணும். நம்ம எல்லாரும் நல்லா கேட்டுக்கிறோம். 1008 டவுட்ஸோடு கேட்டுக்கிறோம். அந்த 1008 டவுட்ஸு கம்மியாகாது. ஏன்னா அதுவும் சுபாவம். கேள்வி கேட்டே நமக்கு பழக்கம். மற்றவளை பார்த்து அவள் சொல்கிறதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு அதை தாக்கிறது. தாபம் இருக்கு, அக்ஞானம் உள்ளே இருக்கு, ஞானம் வெளியில் ஜோதிர்மய மாதிரி ஒரு நாளைக்கு வரணும். அது மட்டும் இந்த சத்சங்கத்தில் இருக்கிறதுக்கு இதை பார்க்குறோம். இன்னொரு ஸ்லோகத்தோட ஆரம்பத்தை பார்த்துடலாமா? இருக்கு, டைம் இருக்கு. யல்லபசே நிஜ கர்மோபாதாம் வித்தம் தேன வினோதய சித்தம் நளினி தலகத ஜலமதி தரலாம். அது மட்டும் சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க மறுபடியும். நளினி தலகத ஜலமதி தரலாம் தத்வஜீவிதமதிசய சபலாம். சேர்ந்த மாதிரி நளினி ஜலகத ஜலமதி தரலாம். தத்வஜீவிதம் ஜீவிதம் அதிசய சபலாம். தத்வஜீவிதம் அதிசய வித்தி வியாதபிமானக்ரஸ்தாம்
லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. இப்போ இதில் இனிமேல் பணத்தை பற்றியோ காமத்தை பற்றியோ அதை மூட்டை கட்டி வச்சாச்சு, சேஃப் லாக்கரில் கொண்டு போய் போட்டாச்சு ரெண்டையும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு உபமானம் சொன்னால், தாமரை இலையில தண்ணி தத்தளிக்க, இதுதான் அந்த தத்தளிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு, அப்புறம் முட்டிக்காமல் இருக்கிறது ரெண்டாவது. இந்த ஃபஸ்ட்டு தத்தளிக்கிறது. பாகவத புராணம் அது கூட வேண்டாம். கரார விந்தேன ஸ்லோகம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஆலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இந்த தாமரை இலையில தண்ணி தத்தளிக்கிற போது நான் இந்த ஸ்லோகத்தை எனக்கு ஒரு தரம் ஞாபகம். முதல் ரெண்டு வார்த்தை என்ன, அது எப்படி பிரிக்க போறேன்? அரவிந்தம்னா கரனா, அவ்வளோதான். இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தாமரை இலையில படுத்துட்டு இருக்கார். பிரளய காலத்தை அப்படித்தான் இருக்கு. பாகவதம்னு ஏன் சொன்னேன்? பாகவதத்தில் இந்த பிரளயக்கார வர்ணம், அதுக்கே போக வேண்டாம், இந்த அஷ்டகத்திலே இருக்கேன். அவர் தத்தளிக்கலை. இப்போ தத்தளிக்கிறதுனா என்ன, அதுதான். அப்புறம் ஒட்டிக்கிறதா ஒட்டிக்காததை பார்க்கணும். ஒரு நிமிஷம் ஒப்பு தரா எதுல இல்லை, நீங்கள் தான் இலையை கையில் வச்சுருக்கல. இப்போ தாமரை இலையில ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர், அதுதான் இப்போ பேசினது. இங்கே சொல்லுறத ஜல நீர், அதாவது ஒரு தாமரை இலையில ஒரு முத்து தண்ணி படுற பாடு, அதுதான் இப்போ வர்ணனைக்கு எடுத்துக்கிறோம். அதனால் காப்பாற்றிக்கணுங்கிறது கிடையாது. அந்த ஜலத்துக்கு நீங்கள் சொல்கிறது இலையில விட்டு வெளியில் ஊந்துருமோன்னு, அது ஆக போகிறது, அது அப்புறம் பார்ப்பான். நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. நீங்கள் என்ன சொல்ற, ரெஸ்ட்லெஸ்னஸ், அது கரெக்ட். வேற என்ன, ஒட்டியும் பற்றற்ற தன்மை. நன்னா புரிஞ்சுக்கோங்க, பற்று அற்ற தன்மை ரெண்டும் இருக்க. அப்பாவும் இருக்கணும், பையனும் இருக்கணும். பற்ற விட்டுன்னு பகவத்கீதையில் சொல்கிறேன். அப்பா பையன் உறவை விடுன்னு பகவத்கீதை சொல்லவே இல்லை. அதுதான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். கட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு அவர் சொல்லலை, கட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட், ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் பட் கட் ஆஃப் தி அட்டாச்மெண்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சத்சங்கத்தை புரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதையை படிச்சுட்டு அதான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் விட்டாச்சு, நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்குறேன்னா அது பகவத்கீதை சொல்லவே இல்லை. யார் சொன்னாலும் சொல்லலை. அர்ஜுனனும் கேட்கல, இவனும் கேட்கல. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி விட்டின்று விட்டா அடுத்தது என்ன, இல்லை வேற ஏதோ சொல்ல வந்தோம். இப்போ இன்னொன்று பகவத்கீதையிலையும் தெரியும், சஞ்சல புத்தி. தத்தளிக்கிறதுனா சஞ்சல புத்தி, நிலையே இல்லாமல் எது எடுத்தாலும், காஃபி நான் குடிக்கிறேன், சர்க்கரை வேணுமா வேண்டாமா, சூடு போருமா, தத்தளிக்கும். இந்த தத்தளிக்கிறதுங்கிறது தவிப்பு. ஏன் தவிக்கிறோம்? தீர்மானம் பண்ண முடியல, சத் புத்தி இல்லை.
இது எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த சத்புத்தி மூடமத்தை என்னென்ன வச்சுக்கணும். நான் சொல்லணும்னு வச்சுக்கூடாது. 2 ஸ்கேலு. நமக்கு சத்புத்தி இருந்தால் நம்ம ஏன் தத்தளிக்கணும்? நமக்கு சத்புத்தி இல்லை. வாரம் வாரம் திருப்பி யோசிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் வார்த்தை. அதனால தான் எனக்கு இந்த கண்டினியூட்டியோடு சொல்லணுங்கிறதுக்கு தான் அதை இன்டிகிரேஷனாக வரும். இன்னும் அட்வான்ஸாக இன்னும் பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு அது ஸ்லோவாக வருத, நமக்கு அது ஸ்லோவாக தான் போகிறத. அந்த தத்தளிப்பை தாமரை இலையில் என்ன சீக்கிரட்டு, தாமரையில் தண்ணி ஊற்றிக்காமல் இருக்காங்க. மற்ற இலையில் ஊற்றிக்குவான், நான் வாழை இலையில் தான் போடுறேன், வாழை தண்ணி அங்கே தான் நிற்கிறது. தாமரை இலையை நீ ஏன் அவர் சொல்கிறா? தண்ணிலேயே, தாமரை தண்ணியிலே வளர்கிற தண்ணி தாமரைக்கு தண்ணியில் ஒட்டிக்க முடியாது. பாருங்க, சம்சார பந்தனா என்ன புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்சாரத்தை இருந்துட்டு நீ தத்தரிக்காத தன்மையை வளர்க்கிறது. எதை வச்சுட்டு? சத்புத்தி. யாரும் சொல்லித்தர வேண்டாம், முன்னாடியே போட்டுட்டார். அப்போ சம்சாரத்தில் இருந்துட்டே தத்தளிக்கிற தண்ணி துளி, நம்ம எல்லாருமே ஒரு ட்ராப்பு கூட இன்னும் இதில் வரப்போகுது. கங்கா இது வருவது உத்திரணி தண்ணியில், அந்த உத்திரணி இருக்கும், அதுலேயும் ஒரு சின்ன சொட்டு இருக்குமே, அதுக்கு லவண கணிக்கான வரும் கங்கா ஜலத்தில் வரும்போது. அந்த ஜஸ்ட் எ ட்ராப்லெட், இட் இஸ் நாட் அ ட்ராப், எ ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர்னு இங்கே கொண்டு போகிறாரு. அந்த ட்ராப் ஆஃப் வாட்டரு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்களாம் பார்த்துருக்கலாம். நான் சும்மா டைம், இட்ஸ் நாட் என்டர்டைன்மெண்ட். மர்க்குரி ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா? புரியல, மர்க்குரி விட்டாது. என்ன ஷிப் கண்டிப்பாக அது ஒரு முத்து மாதிரியே தான் வரும். அந்த உருண்டுற மாதிரி தான் தண்ணி தாமரையில வரும். வாழையில் அங்கங்கே வெட்னஸ் தெரியும், இதில் வெட்னஸ் இருக்காது. ஸோ அந்த ஸ்டிஞ்ச் ஆஃப் டேம்ப்னஸ் கூட தாமரை இலையில் இருக்காது. இட் வில் நாட் பி ஈவன் டார்னிஷ்டு. இங்கிலீஷில் வேறு என்ன வார்த்தை எனக்கு தெரியல, நான் படித்தது அவ்வளோதான். அந்த மாதிரி பட்டும் படாமக்க அப்பப்போ நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் கூடாது. நான் பேங்க் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வேண்டாம்ப்பா, உன்னோட வித்தம் வினோத சித்தம் போயாச்சு, விட்டுரும். அதை பற்றி கவலையப்படாத. இனி தட் கம்பெனி மேட்டர் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட். இயர் டெப்போ இல்லையோ, ஐ டேர்ன் அ டெப் இயர். தானாகவே டெப்பாக இருக்குது க்ஷயத்தை. ஆனால் வி மஸ்ட் லேர்ன் டு டெல் நோ. மேனேஜ்மெண்ட்டே சொல்லுவா, யூ மஸ்ட் லேர்ன் டு டெல் நோ. அந்த நோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ நம்மளோட செல்ஃப் லைஃப்பில் நேத்தி உபனிஷத் படிக்கிறவா எல்லாருக்கும் அந்த நேத்திங்கிற வார்த்தை வரும். இது இல்லை, இது எனக்கு வேண்டாம், இது நான் இல்லை, இது நான் இல்லை. அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர மாதிரி இங்கே நேத்திங்கிறது நோ என்ட்ரின்னு போட்டிருக்கோங்க. நோ, பிக் நோ. இந்த ஒன் வே டிராஃபிக் போட்டால் 500 ரூபா 5000 ரூபா பண்ணாலும் விட்டுருவோம். இங்கே அதுவும் கிடையாது, நோ பெனால்ட்டி கிளாஸ். அந்த மாதிரி நம்ம வைராக்கியத்தை எப்படி சஞ்சல புத்தி இருக்கோ, இந்த ஜலம் கீழே விழுந்தா பரவாயில்ல, கடலோட கலந்துடும். நம்ம தனிப்பட்டு இப்போ தவிக்கிறோம், அந்த தவிப்பு வேண்டாம். இந்த தவிப்பு எப்படி? உண்மையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் 2 பேரில் ஒருத்தர் பிரியத்தான் போகிறா, மற்ற சோகம் தோகம்லாம் வரதான் போகிறது. அந்த தவிப்பு எப்படி இருக்குனாக்க, இத்தனை நாளாக நம்ம சேர்ந்துருந்தோமே, இன்றைக்கி ஒரு என்ன சொல்ல, வேக்கம்க்கு என்ன சொல்லுது தமிழில்? வேக்கம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு காலிங்கிறது வேறு, வெற்றிடம் தான்ங்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோமேங்கிறது தான் பஜகோவிந்தத்தை படிக்கணும். என்ன வேக்கம், அதுதான் கேட்குறேன். அப்போ நல்ல வேலை நமக்கு ஒரு வேக்கம் ஃப்ளாஸ்க்கு கையில் காஃபிக்கு கொடுக்குறான், அது வேக்கம் சந்தோஷப்படலாம். அதான் வேக்கம்ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கையில் கொண்டு போகிறோமே. அந்த மாதிரி இந்த இடத்த நம்ம மனசில் ஆனந்தத்தால் ரொப்பிக்கணும். தனிமையில்
இந்த ஆனந்தத்தை நம்ம நிறைத்து விட்டால் சஞ்சல புத்தி சாந்த புத்தி ஆகிடும். அப்பயும் தண்ணி ஓடும். அந்த தண்ணி ஓடும் போது ஒரு கடலில் ஒரு படகுக்கு மேலே ஒரு காக்கா உட்காந்துருந்து ஒரு கதை பாவத்தை நிறையா அதை சொல்லுவாள். காக்காய்க்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய கப்பலுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கோமேன்னு. அது கடலுக்கு பக்கத்தில் கரைக்கு பக்கத்தில் கப்பல் நின்னது. இது போய் உட்காந்துட்டு கப்பல் கிளம்பிருக்கு. காக்கா எந்த கரைக்கு வரும்? நடு கடல் இருந்து காக்கா பறக்கலாம், அது மைக்ரேஷன் வேற எங்கேயோ போகலாம். ஆனால் சந்திரனுக்கு வராது. தத்தளிக்கும் கப்பலின் மேல் காக்கை போல் இருந்தாலும் இது மட்டும் விட்டோமே இந்த சம்சாரத்துன்னு ஆனந்தப்படு. எப்படிதாப்பா போகிறோம், எப்படிதாப்பா போகிறோன்னு இல்லை, தண்ணி மூழ்ந்துருத்தோன்னு வைங்க, தானாகவே முடிவாயிடுச்சு. ஸோ நீங்கள் முடிவை தேட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அது தானாகவே பகவானே ஒரு முடிவுக்கு வந்துடுவார். அந்த மாதிரி டைம் ஆச்சா இல்லை, அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தோட இந்த சஞ்சல புத்தியை சத்புத்தியை வச்சுட்டு மூடமத்தை விடுங்கிறது இந்த தாமரைக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். எதில் சஞ்சலம் வருது? செலக்ஷன் ஆஃப் பார்ட்னர் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. 10 குழந்தைகளோட 7 பெண்கள் இருந்தால் ஒரு இஎம்ஐ கிடையாது, ஒரு பேங்க் லோன் கிடையாது, ஒரு கடன் வாங்கலை. 1000 பொய் சொன்னாலோ பொய் சொல்லாமல் இருந்தாலோ கல்யாணம் பண்ணி பேரன் பேச்சு சௌபாகியவதியாக இருந்துட்டு எல்லோரும் இருந்தா. இன்றைக்கி ஒரு பொண்ணும் எம்ஏ படித்தாச்சு, 28, 6 அடி உயரம், எங்கே கிடைக்க போகிறான், தேடணும். சாந்தம் கிடைக்காது, தத்தளிக்கும். பொண்களும் தத்தளிப்பா, பையன்களும் தத்தளிப்பா, பேரண்ட்ஸும் தத்தளிப்பா. சொசைட்டி கவலைப்பட மாட்டா, சத்புத்தி கிடையாது. இப்போ எந்த வேலைக்கு சேர்றது, எந்த படிப்பு படிக்கிறது, எதுக்கு +2ல் இவ்வளோ போடுன்னு அவளுக்கு டென்ஷன் கொடுக்கணும்? அப்பா அம்மாவுக்கு சஞ்சல புத்தி. கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கிற மட்டும் இங்கே தன ஆகமன கிருஷ்ணா. நான் பஜகோவிந்தம் எனக்கு என் வாயில் லட்டு கிடைச்சா மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம புட்டு பார்த்தா நம்ம எந்த நிலையில் இருக்கோம், ஏன் நம்மளுக்கு இவ்வளவு டென்ஷன், டிப்ரெஷன், எவ்வளவு சன்னு இருக்கோ, அதெல்லாம் அட்மிஷன், பேரனுக்கு அட்மிஷன் உடனே நான் ஏன் கவலைப்படணும்? அது பையன் பாடு. அவன்கிட்ட நம்ம ஐடியா கேட்குறது, பார்த்தா அந்த ஸ்கூல் என்ன சும்மா இரு, அந்த ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லித்தரப்பா அதுவே கிடையாதோ, ஃப்ரெஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாள், ஆல்பா பீட்டா காமா, நமக்கு அது தெரியாது. தெரிஞ்சுட்டே சொல்கிறேன்னு தெரியாது, அதுக்கு மேலே தெரியாத. மேக்ஸிமம் பென்டாகன் மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன தெரிய போகிறது, ஷட்டு சப்தானா சம்ஸ்கிருதம். இந்த சத்புத்தியை நம்ம அதை நிலையாக வச்சுக்கணும். நம்ம புத்தியே இந்த ஜலத்தை சஞ்சலம் ஆடுற மாதிரி, அங்கே ட்ராப் ஆஃப் வாட்டர் தான் சஞ்சலம் ஆடுறது. நம்மளோட பர்மனண்ட்டாக இருக்கிற புத்தியை இந்த ஜலம் தத்தளிக்கிற மாதிரி மார்னிங் அந்த 7 ஸ்வரங்கள்னு சொல்லுவாள், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அது ஒரு அற்புதமான பாட்டு. அப்படி நம்ம சஞ்சல புத்தியோடு இருப்போமே, அப்படி தவிக்காதன்னு அவர் அடுத்து இதை சொல்கிறார். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை சொல்லிவிட்டு பகவன் நளினி தலகத ஜலமதி தரலாம் தத்வஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாதபிமானக்ரஸ்தம் लोकं शोकं हतं च समस्तं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते
सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तलोकान् सुरक्षन्तु हरिः ओम्.